மாண்புமிகு கழகத்தினுடைய மூத்த முன்னோடி, இன்றைக்கு இருக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற தொண்டரிலிருந்து தலைவர் வரை மூத்தவர் அண்ணன் திரு செங்கோட்டையன் என்பதை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நேற்றைய தினம் ஒரு தெளிவான பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களை சந்தித்து தெளிவான பேட்டி அளித்திருக்கிறார். அந்த பேட்டியில் அவர்கள் உள்ள மைய கருத்து என்ன என்று சொன்னால், கழகம் ஒன்றிணைய வேண்டும், அதைத்தான் சொல்லியிருக்கிறார். வேறு எந்த மாறுபட்ட கருத்தும் சொல்லவில்லை, யார் மீதும் குற்றச்சாட்டு சொல்லவில்லை. கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்று சொன்னதற்காக இவ்வளவு பெரிய குடிஞ்சேலை தண்டனையை தர வேண்டுமா என்பதுதான் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். கழகம் பிரிந்ததிலிருந்து 2-3 அணிகளாக பிரிந்ததிலிருந்து தொடர் தோல்விகளை 11 தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி ஊரக உள்ளாட்சி தேர்தல், அனைத்து தேர்தலிலும் தோல்வியை சந்தித்திருக்கிறது. இந்த தோல்வி அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்திற்கு தேவைதானா என்பதுதான் மக்களுடைய எண்ணப்பாடாக, கேள்வியாக இருக்கிறது. இதிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் கழகம் இணைய வேண்டும் என்ற ஒரே கருத்து தான் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற 1.5 கோடி தொண்டர்களின் மனதில் இருக்கிறது. பொதுமக்கள் தலைவர் மீதும் மாண்புமிகு அம்மா மீதும் கழகத்தின் மீதும் பாசம் பற்று கொண்டிருக்கின்ற பொதுமக்கள் அவருடைய மனதிலும் இருக்கிறது. இன்னைக்கு இவையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு அவரை அனைத்து பொறுப்புகளிலிருந்து எடுத்திருப்பது சர்வாதிகாரத்தினுடைய உச்ச நிலை என்பதை மட்டும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டேன்.